Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கற ரெண்டு ஃபார்முலாஸ் பத்தி நல்லா டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆன்லைன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. MS Office and Tally Prime, Tally ERP9 க்கு வந்து கோர்சஸ் இப்ப போயிட்டு இருக்கு. ISO சர்டிபிகேட்டோட வந்து கோர்சஸ் நாம ப்ரொவைட் பண்றோம். யாருக்காவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்திருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாருங்க, மேட்ச். மேட்ச் அப்படின்னா என்னன்னா கரெக்டா மேட்ச் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம்னு வந்து ஒரு சில நேம்ஸ் டைப் பண்ணிருக்கேங்க. தென் ரெஃபரன்ஸ்ல இங்க கமல்னு வந்து நான் டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த கமல் அப்படிங்கிறது இந்த நேம்ல எங்க இருக்கு, எத்தனாவது காலம்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இல்ல இது இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா மேட்ச் அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, இப்ப பாருங்க, நான் ரெஃபரன்ஸ்ல கமல்னு டைப் பண்ணிருக்கேன். கமல் நான் செலக்ட் பண்றதுல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு காமிக்கும். அதுதான் வந்து மேட்ச்க்கான ஃபார்முலா. இப்ப ஆன்சர்ல வந்து நான் ஃபார்முலா டைப் பண்றேங்க. ஈக்குவல் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன காமிக்குது பாருங்க, லுக் அப் வேல்யூ. எப்பவுமே வேல்யூ அப்படின்னு இருந்தா நம்ம ஒரு செல்ல தான் செலக்ட் பண்ணணும். அரே அப்படின்னு இருந்தாதான் நமக்கான டேபிள் ரெஃபரன்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சோ இங்க லுக் அப் வேல்யூ வந்து இருக்கு. அப்போ எந்த செல்லுல டைப் பண்ணிருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா இருக்கு, கமா போட்டுக்கோங்க. அடுத்தது லுக் அப் அரே. லுக் அப் அரே என்னன்னா இந்த நேம் பாக்ஸ் தான் நமக்கான லுக் அப் அரே. இதுல நான் நேம்ங்கிற ஹெட்டிங்க விட்டுறேங்க. விட்டுட்டு நேம்ஸ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் கமா கொடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்க, சப்போஸ் நம்ம நம்பரை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதா இருந்தது அப்படின்னா அது லெஸ் தன்னா கிரேட்டர் தன்னா இதை கரெக்டா அந்த நம்பர் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து நம்ம இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நேம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். சோ எனக்கு எக்ஸாக்டா இருக்கணும். சோ நான் எக்ஸாக்ட் மேட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க 0 கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோடனே பாருங்க, இங்க நான் கமல்னு தான் டைப் பண்ணிருக்கேன் ரெஃபரன்ஸ்ல. அப்போ கமல் அப்படிங்கிற நேம் நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு காமிக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நான் செலக்ட் பண்ணதுல 4th ரோல தான் எனக்கு கமல் இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4ன்னு வந்திருக்கும். பாத்தீங்களா, கரெக்டா 4ன்னு வந்திருக்கு. இதுவே நான் இந்த இடத்துல கமலுக்கு பதிலா சுபா அப்படின்னு வந்து டைப் பண்றேங்க. இப்ப சுபா அப்படிங்கறது எந்த இடத்துல இருக்குன்னா நான் செலக்ட் பண்ண ரேஞ்ச்ல 1 2 3 4 5 6 6th பிளேஸ்ல இருக்கு. அப்ப எனக்கு பாருங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா 6ன்னு அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ண இடத்துல எந்த வேல்யூவை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர்ல நம்ம இந்த இடத்துல லுக்அப் வேல்யூல கொடுத்தது நம்ம செலக்ட் பண்ண அரேல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இதுதாங்க மேட்ச். இந்த மேட்ச் வந்து நீங்க சேலரிக்கு தென் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து இண்டெக்ஸ். மேட்ச்க்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இண்டெக்ஸ். இப்ப மேட்ச்ல நாம என்ன பண்ணோம்னா உங்களோட நேம போட்டுட்டு நேம் நம்ம செலக்ட் பண்ணதுல எத்தனாவது ரோல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இண்டெக்ஸ்ல நாம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரோ நம்பரை நம்ம ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு அந்த ரோ நம்பர்ல யாரோட பேர் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இண்டெக்ஸ். பாருங்க, இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் ஃபார்முலா போடுறேங்க. ஈக்குவல் டு இண்டெக்ஸ். அடுத்தது இதுல 2 இண்டெக்ஸ் ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இண்டெக்ஸ் அரே. ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்குன்னா அரே வந்து கேட்டிருக்கு. அரே அப்படிங்கும் போது நம்ம டேபிள வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப நான் நேம் அண்ட் சேலரி ஹெட்டிங்ஸை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸை வந்து செலக்ட் பண்ணிருக்கேங்க. தென் நான் கமா கொடுத்திருக்கேன். அடுத்தது ரோ நம்பர். ரோ நம்பர் வேல்யூவை நம்ம எங்க கொடுக்குறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துலதான் வந்து ரோ நம்பரை கொடுப்பேன். இங்க நான் ரோ நம்பர் கொடுக்கும் போது அந்த ரோல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு இங்க ஆன்சரா வரணும். தென் கமா கொடுத்துருங்க. அடுத்தது காலம் நம்பர். இப்ப நான் 2 காலமா செலக்ட் பண்ணிருக்கேங்க என்னோட ரெஃபரன்ஸ்ல, என்னோட அரேல. இந்த 2 காலம்ல நான் இங்க 3rd ரோ அப்படின்னு கொடுத்தேன்னா 3rd ரோல சோமுவும் இருக்கு, சோமுவோட சேலரியும் இருக்கு. அப்ப எனக்கு சோமுங்கிற நேம் இங்க வேணும் ஆன்சர்ல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் காலம் வேணும்னு கொடுத்தேன். இல்ல அவங்களோட சேலரி எனக்கு ஆன்சர்ல வேணும்னா எனக்கு செகண்ட் காலம் வேணும்னு நான் கொடுத்தேன். எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் காலமே வேணும். சோ நான் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்க 3ன்னு போட்டிருக்கீங்க. இப்ப ரவி வந்து ஃபர்ஸ்ட், காவ்யா செகண்ட், சோமு வந்து தேர்ட்.
அப்ப எனக்கு ஆன்சர்ல பாருங்க சோன்னு வந்திருக்கு. இதுவே அந்த இடத்துல நான் 4ன்னு கொடுத்திருக்கேன் என்னோட ரெஃபரன்ஸ்ல அப்படின்னா இங்க கமல்னு வந்திருக்கும். பாருங்க 4th ஒன் வந்து கமல், சோ எனக்கு கமல்ல வந்திருக்கும். இல்ல எனக்கு salary தான் வேணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஈக்குவல் டு இண்டெக்ஸ், இன்னொரு இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து நான் இங்க கொடுக்குறேன். என்னோட அரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த டேபிள் ஃபுல்லா தான் என்னோட அரை. 10 கமா கொடுத்தாச்சு. ரோ நம்பர் நான் இங்கதான் ரோ நம்பர் கொடுக்க போறேன். அடுத்தது காலம் நம்பர். எனக்கு இப்போ நேம் வேணும்னா அவங்களோட salary வேணும். அப்ப நான் செலக்ட் பண்ணதுல salary வந்து செகண்ட் காலமா இருக்கு. சோ நான் இங்க 2ன்னு கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 4ன்னு இருக்கு. அப்ப கமல் தான் வந்து 4th இருக்காரு. கமலோட salary வந்து 47,000. அப்ப இங்க எனக்கு 47,000 வந்திருக்கும். இப்ப நான் ரெண்டு இடத்துலயுமே சேம் இந்த ஒரு வேல்யூவை வச்சுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேங்க. அப்ப இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல அவங்களோட நேமும் சேஞ்ச் ஆகும். 5th பிளேஸ்ல விஜயா இருக்காங்க. தென் அவங்களோட salary 45,500. எனக்கு இங்கேயும் அப்டேட் ஆகும். ஏன்னா நான் ரெண்டுக்குமே ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து சேம் செல்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோல நம்ம மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டையுமே சேர்ந்து கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.